தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ERS பிரபாகரன். தலைவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய அடையாளமே கொடுத்துருக்காரு. 2005 கட்சி துவங்கிய முதலில் சந்தித்த உள்ளாட்சி தேர்தலில் 2007ஆம் ஆண்டு நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தலைவர் கேப்டன் அவர்களை இன்றளவும் நாங்கள் மறக்காமல் அவர் இருக்கும் வரை அவருடன் இருந்தோம். அவர் இல்லாத சமயத்தில் எங்களுடைய அந்நியார் பின்னால் எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நிறுவன நாளை முன்னிட்டு தலைமை கழகத்தின் சார்பாக குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த குரு பூஜை இந்த வருடம் துவங்கி இனி வரும் காலங்களில் எப்படி தேவ ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறதோ அதுபோல புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்களுக்கும் தொடர்ந்து இந்த குரு பூஜை கேப்டனுடைய ஆலயத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி தேவரையா அவர்கள் அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் நம்முடைய கேப்டன் அவர்களும் 3 மதத்திற்கும் சொந்தக்காரர், எம்மதமும் சம்மதம் என்று வாழ்ந்த ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவருக்கு வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பூஜைக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் திருமதி அந்நியார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தலைவர் வாழ்ந்தபோது அவரை பற்றி தெரியாத மக்களுக்கு அவர் மறைந்த பிறகு அவருடைய நற்குணங்கள், அவர் செய்த தான தர்மங்கள் அனைத்தும் வெளிவந்துள்ளது. இதுபோல ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, தலைவர்கள் எப்போதும் சொல்வார், தமிழென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்வார். அனைத்து மொழியும் கற்போம், அன்னை மொழியை காப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொழியை வைத்து அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் ஒருத்தர் மட்டும்தான் மொழியை வைத்து அரசியல் பண்ணாமல் அனைத்து மொழியுமே காப்போம், அன்னை மொழியை மட்டும் கற்போம்னு சொல்லுவார். அதுபோல் எண்ணற்ற நல்ல திட்டங்களை செய்திருக்கும் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு அவரை மறைந்து அவருடைய மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் எங்களை போன்ற கேப்டன் அவர்களுடைய இழப்பு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாக நாங்கள் உணர்கிறோம். அவர் எங்களை விட்டு மறைந்தாலும் இன்றளவும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் உருவத்தில் அவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி அந்நியார் பின்னாடி எங்களுடைய பயணம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எங்களுடைய அந்நியார் அவர்களுக்கும் கழக துணை செயலாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் அவருடைய பிறந்தநாள் விழாவை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். அதே போல் திரைத்துறையில் 25ஆவது ஆண்டு 40ஆம் ஆண்டு விழாலாம் எடுத்திருக்கோம் நம்ம கட்சி சார்பாக. அதையும் சந்தோஷமாக கொண்டாடினோம். அவர் மறைந்து இந்த முதலாம் ஆண்டு ஒரு குரு பூஜையாக எங்களுடைய மனது வலிக்கும் அளவில் உள்ளது. இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி தலைவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தொண்டாகவே, ஒரு கடமையாகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த குரு பூஜையை சிறப்பான ஒரு பூஜையாக செயல்படுத்தி காட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.